ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகில் இருக்கிற தங்க நகையை நான் எப்படி மீட்டேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா நிறைய நகை அதே மாதிரி மீட்டிருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில். அது எல்லாத்தையும் அதுக்கான டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கும் அடகில் இருக்கிற நகையை எப்படிலாம் ஈஸியாக மீட்கலாம் அப்படின்னு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா நகையோட விலை ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஸோ இருக்கிற நகையை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். அண்ட் நம்ம சேனலில் நிறைய கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஓல்டு வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பணத்தை தங்கத்தையும் சேமிக்கிறதுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு கட்டுறதுக்கான ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டுமே இருக்குது. நாங்கள் வீடு கட்டினப்போ எப்படியெல்லாம் பணம் சேர்த்து வச்சு வீடு கட்டணும் அப்படின்றதும் அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி நகையை திருப்பினேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பொதுவான டிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நகையை எப்பயுமே ப்ரைவேட் பேங்க்கில் அடகு வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் வைங்க. முடியாத சுச்சுவேஷனுக்கு வேணால் ப்ரைவேட் பேங்க் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சோன்னா வட்டி கம்மியாகவே இருக்கும் ப்ரைவேட் பேங்க்கை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ சூஸ் பண்ணுறது நீங்கள் கவர்மெண்ட் பேங்க் தான் சூஸ் பண்ணணும். அதுலேயும் பேங்க்குக்கு பேங்க் வட்டி பாயிண்டில் கூட டிஃப்ரென்ஸ் ஆகும். அதில் கூட நமக்கு ஒரு அமௌண்ட் மிச்சமாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 பேங்க் நீங்கள் போய் நேரில் விசாரித்து எங்கே வட்டி கம்மியாக இருக்கோ அங்கே நகை அடகு வைக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளால் நகை சீக்கிரமாக வட்டி கட்டி மீட்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா நகையை எப்பயுமே ஒரே நகைனா நம்ம அப்படியே தான் வச்சாகணும். பட் நிறைய இருக்குது, மோதிரம், செயின், தோடு, அது மாதிரி தனித்தனியாக இருக்குது செப்பரேட்டாக. அப்படின்னா நம்ம பிரித்து செப்பரேட் பண்ணி வைக்கலாம். அப்படி நம்ம வைக்கிறது மூலியமாக ஈஸியாக நகையை நம்ம வீட்டுக்கு மீட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ ஒரு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு பல்காக ஒரு நகையை வச்சு திருப்புறது ரொம்ப கஷ்டம், சிரமம். ஆனால் நம்ம இதே 1 லட்சம் 50,000 35,000 இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டுக்கு நம்ம நகையை பிரித்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க தான், இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக நகையை மீட்ற முடியும். ஸோ அதில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே நகையை செப்பரேட் பண்ணி பிரித்து வைங்க, ஈஸியாக மீட்டெடுக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா கேசிசியில் வைக்கலாம். கேசிசி அப்படின்னா விவசாய கடனில் ஒரு 2 ஏக்கர் அந்த மாதிரி நமக்கு நிலம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம விஏஓ, நம்ம ஒரு விஏஓ கிட்ட போயிட்டு சிட்டாடங்கள் வாங்கி, அதே மாதிரி ஆதார் ஜெராக்ஸ் இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து நம்ம அந்த மாதிரி சிட்டாடங்கள் வாங்கி நகை வைக்கலாம். அதில் வட்டி பார்த்திங்கன்னா கேசிசின்னு சொல்லுவாங்க. எத்தனை பர்சன்ட் பார்த்திங்கன்னா 7%. அதில் நம்மளுக்கு 3% கேஷ்பேக் மானியம் மாதிரி கவர்மெண்ட் அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டு மார்ச்சில் ஏற்றி விட்டுருவாங்க. கட்டுறப்ப 7% கட்டுவோம். ஆனால் நமக்கு வட்டின்னு பார்த்தீங்கன்னா 4% தான். 3% நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நமக்கு வட்டின்னு பார்க்குறப்ப 4% தான். நார்மலாக வைக்கிறப்போ 9லேருந்து 11 12 கூட போடுவாங்க. பட் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு வெறும் 4%லே வட்டி கம்மியாக நம்ம நகை அடை வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக வட்டி கட்டி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நம்ம ஈஸியாக நகையை மீட்டு கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த கேசிசியை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்லலாம் நம்ம நகை வச்சுருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் அந்த சொசைட்டி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நகையை தள்ளுபடி கூட பண்ணிடுவாங்க. நம்ம வச்ச நகை நம்ம வட்டி முதல் எதுவுமே கட்டலைனாலும் கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு நகை எதுவுமே கட்டாமல் திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி சொசைட்டிலையும் வட்டி பார்த்திங்கன்னா அந்த 4% அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே வைக்கலாம். பட் அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது வரைக்கும் நான் சொசைட்டியில் வச்சதில்லை. தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நகை வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அப்படியே வச்ச மாதிரியே இருக்குது, வருஷத்துக்கு போய் வட்டி கட்டுவேன்னா இப்போ அந்த ரூல்ஸும் இல்லை. நம்ம மொத்த பணத்தை கட்டி தான் நம்ம ரெனியூவல் பண்ணி வைக்கிற மாதிரி பேங்க்கில் ரூல்ஸ் வந்துருச்சு. பேங்க்கில் நிறைய ரூல்ஸ் மாறிட்டு இனிமேல் நகை கடன் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட நகைக்கு பில்லு ரெசிப்ட் அதெல்லாம் தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 75% வரைக்கும் தான் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் மாறிடுச்சு. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு நகை வச்சுருக்கோம் அப்படின்னா வட்டி மட்டும் எதுவுமே சில பேர் பே பண்ணாமல் இருப்பாங்க, சில பேர் வட்டி மட்டும் பே பண்ணுவாங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் முதலும் பே பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு சுமை குறையும், நகை ஈஸியாக மீட்டெடுக்க முடியும். இப்போ ஒரு 1 லட்சத்துக்கு இருக்குது அப்படின்னா
வட்டி நம்ம மைண்டில் ஒரு கால்குலேஷன் வச்சு நம்ம பண்ணி வச்சுக்கணும். 1000 ரூபா கிட்ட வட்டி வந்து வரும்னு. நம்ம வெறும் 1000 ரூபா மட்டும் மாதம் வந்து செலுத்தாமல், ஏன்னா ஆப் இருக்குது, ஐஓபி, ஐபி எல்லாத்துக்குமே வந்து எஸ்பிஐன்னு மொபைல் பேங்கிங் ஆப் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து அதை வந்து நம்ம செல்லுலே வந்து இன்ஸ்டால் பண்ணி, அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி பணம் கட்டணுன்ட்டு. அண்ட் பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம ஓல்டு வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஆப் மூலியமாக வீட்டில் இருந்தே கட்டிக்கலாம். வெறும் 1000 ரூபா வட்டியை மட்டும் கட்டாமல் கொஞ்சம் 3000 4000 கையில் அமௌண்ட்டு கிடைக்கிறவ போட்டுகிட்டே வந்தால் நம்மளால் நகை திருப்ப முடியும். இப்போ நானே என்னுடைய 1,00,000 ரூபா நகையை வந்து நான் அப்படி தான் திருப்பியிருக்கேன். கையில் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினேன். அதே மாதிரி வந்து என்னோட வயல்லேருந்து வந்த பணத்தை அப்படியே 40,000 ரூபா எடுத்து இதில் வந்து போட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு போட்டதுனால எனக்கு 1,00,000 ரூபா நகை வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. என்னால் வந்து 1,00,000 ரூபா மொத்த அமௌண்ட்டு டக்குன்னு போட்டு திருப்ப முடியாது. பட் 1000 2000 500 இந்த மாதிரி இருக்கிறப்ப கட்டினதுனால என்னால் ஈஸியாக 1,00,000 ரூபா நகை வந்து திருப்ப முடிஞ்சிச்சு. நான் வந்து என்ன திருப்பினேன்னு பார்த்தீங்கன்னா நெக்லஸ் தான். இங்கே நகை எதுவுமே வச்சுருக்கல, பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. நான் என்றைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் என்னென்ன நகை என்கிட்ட இருக்குது அப்படின்றது. எல்லாருமே வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த 2025 இவ்வளோ நகை வந்து நான் மீட் எடுத்துடுவேன். அதே மாதிரி நகையை வந்து மீட்கிறதுல இருக்கிற கவனம் வந்து நகை வாங்குறதுலேயும் இருக்கணும். ரெண்டுத்தையும் குழப்பிக்க சொல்லலை. பட் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டில் போடலாம். கோல்டு சீட்டு ஒரு 500 ரூபாயிலேருந்தே போடுங்க. இல்லை தங்கமயில வந்து டிஜிகோல்டு ஆப் இருக்குது, அதில் 100 ரூபாயிலேருந்து போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஏன்னா தங்கத்தோட விலை அதிகமாக இருக்குது. மொத்த பணம் கொண்டு போய் நம்மளால் எடுக்கவும் முடியாது, திருப்பவும் முடியாது. ஸோ ஈக்குவல் ஷேர் வந்து நகை எடுக்கிறதுலையும் போடணும், அதே மாதிரி வந்து நகையை மீட்கிறதுலையும் போடணும். எப்பயுமே எனக்கு சேலரி வந்தாலும் ரைட்டு, என்னோட ஹஸ்பண்ட்க்கு சேலரி வந்தாலும் ரைட்டு, கொஞ்சமான அமௌண்ட் வந்து கோல்டு சீட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோல்டு லோனு, இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் ஈக்குவல் ஷேர் வந்து சேலரி வந்தாலே உடனே நாங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நகையை வந்து ஈஸியாக மீட் எடுத்துட முடியும். என்னோட எந்த நகையுமே வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வந்து இல்லை, கவர்மெண்ட் பேங்க்கில் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்தியன் பேங்க்கில் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. ஸோ வந்து அதை நான் ஃபுல்லாகவே மாற்றி ஐஓபியில் வந்து வச்சுட்டேன். அது என்ன அப்படிங்கிறலாம் அடுத்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து தங்கத்தில் வந்து எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அண்ட் வந்து நான் சின்னதாக அமௌண்ட்டு கட்டி தான் எனக்கு 1,00,000 ரூபா நகையை வந்து மீட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த 1,00,000 ரூபா வந்து கட்டலை. என்னால் சத்தியமாக மொத்த அமௌண்ட் வந்து ஒரே டைமில் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆப்பில் வந்து கட்டினேன். எனக்கு வந்து நகை வந்து என்னோடய நகை வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதே போல் ஒருத்தரும் கட்டுங்க. நிறைய வந்து செலவு செய்யாதீங்க. இந்த மாதிரி சேமித்து வச்சோன்னா நம்மளுக்கு அதுவும் தங்க சேமிப்பு வந்து என்றைக்குமே நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நகை விலை வந்து அதிகமாயிட்டனால நான் வந்து எதில் மொத்த அமௌண்ட் இருக்கோ அதை வந்து திருப்பி எனக்கு ஒரு சில நகைகள் வந்து எடுத்துக்க முடிஞ்சிச்சு. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து நிறைய குட்டி நகை அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா நகை விலை ஏறினதுனால ஒரு மொத்த அமௌண்ட் கிடச்சிருச்சுன்னா திருப்பி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் நகை வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ நான் அப்படி தான் இந்த டைம் வந்து பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3/4 பவுன் தோடு, அதே மாதிரி வந்து நான் 2.5 பவுனை வச்சுட்டு 4 பவுன் நகை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். திருப்பி நான் வைக்கிறது ஒரு அமௌண்ட்டு போட்டு மொத்த அமௌண்ட்டு போட்டு நகையை திருப்பி அதில் வந்து ஒரு சில நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி எனக்கு வந்து அந்த மாதிரி 4 பவுன் நகையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3/4 பவுன் தோடும் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஐடியா கூட ஃபாலோ பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.